ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஆப்டான சௌ சாம்பார் தான் செஞ்சு கட்ட போறேன். சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சௌ சாம்பார் செய்யறதுக்கு ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து 2 தடவை கழுவி குக்கர்ல வச்சிருக்கிறேங்க. ஒரு சின்ன பல் பூண்டா ஒரு 10 பல் பூண்டு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள். இப்ப சௌ காய் வந்து 2 எடுத்துருக்கிறேங்க. மீடியமான 2 காய் எடுத்து தோல் சீவிட்டு நறுக்கி வச்சிருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இதுல முழுசா ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. அடுத்தது 2 பெரிய சைஸ் தக்காளி நறுக்கி வச்சிருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். இப்ப இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்ப இது தேவையானது எல்லாமே சேர்த்து வச்சுங்க. இது ஒரு 2 விசில் விட்டு இறக்கிட்டு அப்புறம் ஓபன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப பருப்பும் காய்கறியும் வேக வச்சு தனியா எடுத்து வச்சாச்சுங்க குக்கர்ல. இப்ப வந்து தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எண்ணெய் ஊத்தி இருக்கிறேன். 1/2 டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் உளுந்து பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் குறைவா வெந்தயம், 1 கப்பு நறுக்குன சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்திக்கலாங்க, கொஞ்சமா கருவேப்பிலை. இப்ப பாருங்க, நம்ம வந்து பருப்பு, காய்கறி, தக்காளி எல்லாம் வேக வச்சிருந்தோம். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இது ஒரு ஓரமா இருக்கட்டும். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூளுங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்ப இந்த பக்கம் வந்து நம்ம வேக வச்ச பருப்பை மறுபடியும் அடுப்புல வச்சாச்சுங்க. காய்கறிகளும் வந்துருச்சு, பருப்பு நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம இந்த தாளிப்பை இதுல சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம தாளிப்பெல்லாம் சேர்த்தியாச்சுங்க. ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்புங்க 3/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 ல இருந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிச்சு வரட்டுங்க. இப்ப சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி வச்சிருக்கேன். அடுத்தது பெருங்காயம், கொஞ்சமா வெல்லம் சேர்த்திக்கலாங்க. ஒரு ஆப்ஷன் தான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி, இப்ப புளி ஊத்துனதுனால ஒரு 2 நிமிஷம் மீடியமான ஃப்ளேம்ல கொதிக்க வச்சுக்கலாம். அவ்வளவுதாங்க, ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு அட்டகாசமான சௌ சாம்பார் சூப்பரா ரெடி ஆயிருக்கு. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், செமையா வந்திருக்கு. நல்ல ஒயிட் ரைஸ் போட்டு கொஞ்சமா நெய் விட்டு சாப்பிட்டோம்னா செம கலக்கலா இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப இது வேற ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம். பாருங்க, சௌ சாம்பாரை வேற ஒரு பவுல்ல மாத்தியாச்சு. சூப்பரா இருக்கு, பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ பார்க்கலாங்களா? பாய்.